ஜூலை 1ஆம் தேதி நடைபெறும் தாவேகா மற்றும் தோழமை கட்சிகளின் கூட்டத்துக்கு விசிகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விசிக தலைவர் திருமாவளவனை அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளனர். தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், 3 மாதத்திற்கு பிறகு கூட வரலாம் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாம் பார்த்து பார்த்து வளர்த்த தமிழகத்தை சீரழிய விடக்கூடாது என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக போல வெற்றி பெற்ற கட்சியும் கிடையாது, தோல்வியடைந்த கட்சியும் கிடையாது என்றார். தமிழகம் அதல பாதாளத்துக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை காப்பாற்றும் பொறுப்பு திமுகவிற்கு உள்ளது என்றார். தலை நிமிர்ந்து நெஞ்சுயர்த்தி அழுத்திச் சொல்லுவேன். திமுக தலைமையிலான கூட்டணியை தேர்தலுக்கு முன் கட்டி காப்பாற்றியவன் நான்தான். என்னை துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி அந்த கூட்டணியை உடைக்க முயற்சித்தது உண்மை. இதை யாராலும் மறுக்க முடியாது என்கிறார் திருமாவளவன். எது நடக்கக்கூடாது என நினைத்து திமுகவை தமிழக மக்கள் அப்புறப்படுத்தினார்களோ அதே குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எனவே அடுத்த வாய்ப்பு பாஜகவுக்கு தான் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக வீடியோ ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி இன்று மாவட்ட தலைநகரங்களில் திமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு துறைகளில் மீண்டும் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கண்டிப்பாக 100% வேலைவாய்ப்பை உருவாக்கும் வேலையை தொடங்கியுள்ளோம் என்றார். கடந்த திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் முறைகேடுகள் குறித்து முதல்வர் விஜய் ஆய்வு செய்து முடிவெடுப்பார். விரைவில் எல்லோருக்கும் தெரியவரும் என நிதி அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். கோவை மலைப்பகுதி, நீலகிரி, திண்டுக்கல், தேனி ஆகிய 4 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருச்சி ஆகிய 7 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இலவச பள்ளிகளுக்கு அனுமதி பெற கடந்த திமுக ஆட்சியில் லஞ்சம் கேட்கப்பட்டதாக ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தான் தெரிவித்த கருத்து சரியானது என கூறி பலரும் சோசியல் மீடியாவில் ஆதரவு தெரிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். உலக கால்பந்து போட்டியில் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒடுக்கப்பட்ட ஆசிய நாடுகள் பங்கேற்றுள்ளதால் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியன்று மத்திய அரசு பொது விடுமுறைக்கு திட்டமிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான பங்களிப்பை பாராட்டி பிரதமர் மோடிக்கு கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹாரிசன் என்ற உயரிய விருதை செஷல்ஸ் நாடு வழங்கி கௌரவித்துள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உலக அரங்கில் இந்தியா முன்மாதிரியாக திகழ்ந்ததற்கு இந்த கௌரவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அமித்ஷா தெரிவித்துள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் அருகே மூணுகுட்டை மலை கிராமத்தில் வனப்பகுதியில் ஆடு மேய்க்க சென்ற முதியவர் வெள்ளியங்கிரி சிறுத்தை தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது உடலை கைப்பற்றிய வனத்துறையினர் சிறுத்தை நடமாட்டம் குறித்து கண்காணித்து வருகின்றனர். புதுச்சேரி காரைக்கால் ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி விழாவில் காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணம் விமரிசையாக நடந்தது. விழாவில் அமைச்சர் ராஜசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வெப்ப அலை காரணமாக பிரான்சில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். அதில் பெரும்பாலானோர் முதியவர்கள் என்றும் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை சென்ற 52 பக்தர்களிடம் சீனா விசா இல்லாததால் நேபாளத்தில் தவித்து வருவதாக தகவல் வெளியான நிலையில் அங்கு தவிக்கும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தனியார் பயண நிறுவனங்கள் உடனடியாக செய்து தர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி நடைபெறும் தாவேகா மற்றும் தோழமை கட்சிகளின் கூட்டத்துக்கு விசிகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விசிக தலைவர் திருமாவளவனை அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் முறையூர் மீனாட்சி சொக்கநாதர் கோயில் ஆணி தேரோட்ட விழா விமர்சையாக நடைபெற்றது. நாம் தோற்கவில்லை, ஆட்சியை இழந்திருக்கிறோம், அவ்வளவுதான் என முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் வெறும் 17 லட்சம் வாக்குகள்தான் என்றார். 2 மதிமுக எம்எல்ஏக்களை முதல்வர் விஜய் பதவி விலக கூறியிருந்தால் அது ஏற்கத்தக்கதல்ல என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இயக்குநர் பாக்யராஜ் இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாத நிலையில் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு நடிகர் சூர்யா மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி பிரதமர் மோடிக்கு கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹாரிசன் பட்டத்தை வழங்கி செச்சல்ஸ் அரசு கௌரவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்திக்கு சிலை வைத்து வழிபாடு செய்பவர்கள் நமது மண்ணின் கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட சிலைகளை வாங்கி வழிபட வேண்டும். சிலை செய்வோரும் களிமண்ணால் மட்டுமே செய்ய வேண்டும்.
பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செய்த சிலைகளை ஒருபோதும் வாங்கக்கூடாது என மன் கி பாத் உரையில் பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். சென்னை பாலவாக்கத்தில் போலியோ தடுப்பு சொட்டு மருந்து முகாமை முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். பெசன்ட் நகர் மயானத்தில் காவல்துறை அணிவகுப்பு செலுத்தி 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் இயக்குநர் பாக்கியராஜின் உடல் தகனம் செய்யப்பட்டது. அரசு மரியாதையுடன் இறுதி ஊர்வலத்தை நடத்திய தமிழக அரசு, முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கு இயக்குநர் பாக்கியராஜ் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர். மது பாட்டில்களுக்கு தனியாக 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டும் முறை முற்றிலும் ரத்து செய்யப்படும். டாஸ்மாக் பாட்டில்களின் விலை நிர்ணயம் தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து அரசு பேருந்துகளில் மகளிருக்கான இலவச பயணம் குறித்து முதல்வர் விரைவில் அறிவிப்பார் என அமைச்சர் விஜய் தமிழன் தெரிவித்தார். தமிழக மக்கள் ஏசி பேருந்தில் பயணிக்க வேண்டும் என முதல்வர் விரும்புகிறார் என்றார். தமிழகத்தில் இனி பொதுமக்கள் ஏசி பஸ்ஸில் தான் செல்ல வேண்டும். அதற்காகவே இனி வாங்கப்படும் புதிய அரசு பஸ்கள் அனைத்தும் ஏசி வசதியுடன் இருக்க வேண்டும் என்று முதல்வர் கூறியுள்ளார். அதுவே அவரது விருப்பமும் கூட என அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். குதிரை பேரத்தில் ஸ்டாலினும் உதயநிதியும் ஈடுபடுவதால் கூட்டணி கட்சியினர் வெளியேறுகின்றனர். விரைவில் திமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் உரிய அனுமதி பெறாமல் சிட்பண்ட்ஸ் நடத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த முறைகேடு நடந்தாலும் முறையாக புகார் அளித்தால் கண்டிப்பாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் சொன்னார். சட்டசபையில் முதல்வர் விஜயின் ஆற்றல், சிந்தனை, தொலைநோக்கு பார்வை மற்றும் வேகத்தை பார்த்த பிறகு இவர் பேசாமல் இருப்பதே நமக்கு நல்லது என எதிர்க்கட்சியினர் நினைத்து விட்டார்கள். பேசுங்கள் என சொன்னதுதான் தவறாகிவிட்டது என பயந்து விட்டார்கள் என்று அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னார். சட்டசபையை சினிமா ஷூட்டிங் போல ஆளும் கட்சி மாற்றியிருக்கிறது. அடுத்த கூட்டத்தொடரில் முதல்வர் விஜய் டான்ஸ் ஆடுவார் என நினைக்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சித்துள்ளார். கடந்த ஆண்டு நடந்த அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. முறைகேடுகள் மீது உரிய விசாரணை மேற்கொள்ளவும், இளைஞர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்களை நியமிக்கவும் தாவேக அரசுக்கு பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 125 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்படுமா? ஏழைகளுக்கு வேலை வழங்க மாற்று திட்டம் என்ன என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த 125 நாள் வேலை திட்டத்தை தமிழக அரசே செயல்படுத்துமா என தெரிவிக்க வேண்டும் என்றார். வைகோ திமுகவை முதுகில் குத்திவிட்டார் என தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். குதிரை பேரமே குதிரை பேரத்தை பற்றி பேசுவது போல அமைச்சர் நிர்மல்குமாரின் பேச்சு உள்ளது என்றார். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட அடக்குமுறை எதிர்கொள்ளும் இளைஞர்கள், மாணவர்களின் குரல் போராட்ட இயக்கத்தை வலுப்படுத்துக என காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு ராகுல் கடிதம் எழுதியுள்ளார். அடக்குமுறை, சுரண்டலை அம்பலப்படுத்துவோம் என்றார். டெல்டாவையும் குடிநீர் ஆதாரங்களையும் பாதுகாக்க வலியுறுத்தி ஜூலை 1 முதல் 4ஆம் தேதி வரை பிலிகுண்டுலு முதல் பூம்புகார் வரை விழிப்புணர்வு பயணம் மேற்கொள்கிறேன். இதில் இளைஞர்கள் இணைய வேண்டும் என அன்புமணி அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் தவேக அரசு நடத்தி வரும் குதிரை பேர அரசியலை நிரூபிக்க வைகோ அளித்துள்ள ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்று போதாதா என எம்பி இன்பதுரை கூறியுள்ளார். அரசு பஸ் டிரைவர்கள், நடத்துனர்களை பேருந்து நிலைய பணிகள் உள்ளிட்ட வேறு பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது. விதிகளை மீறினால் கிளை மேலாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை பாயும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எச்சரித்துள்ளது. பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக ஜூலை பாதியில் மத்திய அமைச்சரவை மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எந்த சக்தியும் எங்களுக்கு மாற்று சக்தி கிடையாது. நாங்கள் தான் மக்களுக்கு நல்லது செய்யும் சக்தி. விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நல்லாட்சி கொடுக்க உழைத்து வருகிறோம் என திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். திமுக கூட்டணியை பாதுகாக்க வேண்டுமென்ற பொறுப்புணர்வுடன் இயங்கிய கட்சி விசிக. தேர்தலுக்கு முன்பே திமுக கூட்டணியை உடைப்பதற்கு பலரும் முயற்சித்தார்கள். எண்ணெய் வைத்தே உடைக்கும் முயற்சியும் நடந்தது என திருமாவளவன் சொன்னார். அதிமுகவினரின் வாக்குகள் தான் முதல்வர் விஜய்க்கு சென்றுள்ளது. அது அப்படியே இருக்காது. நான் வேறு கட்சிக்கு போவதாக கூறுகிறார்கள். நான் இறுதி வரை அதிமுகவில் தான் இருப்பேன் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். தனக்கு எதிராக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர்கள் ஆதவ், நிர்மல்குமார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தோல்விக்கான காரணத்தை ஆராயாமல் தினம்தோறும் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பக்குவம் இல்லாத பேச்சுகளை சமூக வலைதளங்களில் திமுக பரப்பி வருவது அவர்களுக்கு மேலும் பின்னடைவை உருவாக்கும் என அமைச்சர் ஷாஜகான் சொன்னார். தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியாக திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணாவை நியமித்தது தவேகாவின் உட்கட்சி விவகாரம் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.
பதவிக்கு ஆசைப்பட்டு நாள் தவறாமல் பனையூருக்கு காவடி தூக்கி செல்வது வேதனை அளிக்கிறது. தமிழகத்தில் அரசியல் ஆச்சரியம் விரைவில் நடக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி வெங்கடநாராயணா நியமனத்தை முதல்வர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தமிழகத்தின் அரசியல் சமூக நிலைகள் பற்றிய புரிதல் இல்லாதவரை நியமித்தது சரியல்ல என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சூப்பர் எல் நினோவால் அதிக வெப்ப அலை, அதிக வறட்சி, அதிக மழை போன்ற பல்வேறு பேரிடர்களை தமிழகம் சந்திக்க நேரிடும். இதனை எதிர்கொள்ள சிறப்பு செயல் திட்டத்தை முதல்வர் விஜய் அறிவிக்க வேண்டும் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக விலகியதால் தன் கட்சி எம்எல்ஏக்களை பதவி விலகுமாறு வைகோ கூறுகிறார். வைகோவிற்கு நேர்மையும் சுயமரியாதையும் இருந்தால் அவரது மகன் துரை வைகோவையும் எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் போட்டியிட சொல்ல வேண்டும் என நாராயணன் திருப்பதி சாடியுள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக மாணிக்கம் தாகூர் நாளை பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. மேகதாது அணையை தடுக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து மக்களுக்கு விழிப்பு ஏற்படுத்த புதிய லோகோவை பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ளார். சோஃபா மாடல் அரசின் போலி பிம்பம் அடித்து துவைக்கப்பட்டு நொறுங்கி கிடக்கிறது. நம்மை கிண்டல் செய்வதாக நினைத்து முதல்வர் அவரை எக்ஸ்போஸ் செய்து கொள்கிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சித்துள்ளார். தூய சக்தி என்று சொன்னவர்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடமே குதிரை பேரத்தை தொடங்கினர் என்றார். திருச்செந்தூரில் இருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயில் இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு 9 புதிய ரயில் பாதைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் தாவைக்காவினர் ரீல்ஸ் எடுப்பதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். திமுக, அதிமுக ஒன்றிணைந்து பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்து அமைச்சர் பதவி வாங்குவார்கள் என்றும் தெரிவித்தார். மதிமுக முன்னாள் நிர்வாகிகளான அழகு சுந்தரம், செவந்தியப்பன் மற்றும் செங்குட்டுவன் ஆகியோர் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக நிலம் எடுப்பதில் பல நெருக்கடிகள் உள்ளன. கோவை ஏர்போர்ட்டுக்காக இன்னும் 10 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் குப்பைக்கு பதில் மணலை கணக்கு காட்டி மோசடி நடந்துள்ளது. தூய்மை பணி செய்யும் தனியார் நிறுவனம் முறைகேடு செய்துள்ளது. திமுக ஆட்சியில் இதுபோன்ற பல முறைகேடுகள் நடந்துள்ளது என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஆளும் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நடந்து கொண்ட விதம் கொஞ்சமும் ஏற்புடையதாக இல்லை என பிரேமலதா விமர்சித்துள்ளார். அரசியல் என்பது 24 மணி நேரமும் 365 நாட்களும் செய்ய வேண்டிய வேலை. நீங்கள் வருவீர்கள், ஒரு பேரணியை நடத்துவீர்கள், பின்னர் காணாமல் போனால் எப்படி வெற்றி கிடைக்கும் என MP ராகுலுக்கு முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியின் மகள் ஷர்மிஸ்தா முகர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார். நாகரிகத்திற்கு உதாரணமாக விளங்கி வந்த தமிழக அரசியல் இன்று கேலிக்கூத்தாக மாறியுள்ளது. எந்த அரசியல்வாதிகளும் கொள்கை கோட்பாடோடு இல்லை, பதவியில்லை என்றால் உயிரா போகிறது என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக முதல்வர் சிவகுமாரை நேரடியாக சந்தித்து தமிழக காங்கிரஸ் சார்பில் எதிர்ப்பு தெரிவித்ததாக MP பிரவீன் சக்கரவர்த்தி கூறினார். பல ஆண்டுகளுக்கு பின் காங்கிரசுக்கு புத்துணர்ச்சி கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். தாவேக அரசின் அடக்குமுறையை எதிர்கொள்ள நிறைய வழக்கறிஞர்கள் தேவை என உதயநிதி தெரிவித்துள்ளார். அடக்குமுறையை இளைஞர்கள் எதிர்க்க துவங்கிவிட்டனர் என்றார். புதிய கிராமப்புற வேலை திட்டத்தால் மாநில அரசுகளுக்கு கூடுதல் நிதிச்சுமை என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். புதிய திட்டத்தில் மத்திய அரசுக்கு அதிக அதிகாரம் உள்ளது என்றார். நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று தங்க நகை புதிதாக வாங்கவில்லை என்றும் தேவைப்பட்டால் குடும்பத்தில் இருக்கும் பழைய தங்க நகைகளை உருக்கி புதிய நகை செய்து கொள்ளப் போவதாகவும் பல குடும்பத்தினர் என்னிடம் தெரிவித்தனர் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி நிகழ்ச்சியுடன் பேசினார். இந்தியாவில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தராகண்ட் மாநில எம்பிக்களுக்கு கூடுதல் அமைச்சர் பதவிகளை ஒதுக்கவும் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்படும் மூத்த தலைவர்கள் அடுத்த சில மாதங்களில் கவர்னர்களாக நியமிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி தண்ணீரின் அவசியத்தை உணர்ந்து ஒவ்வொரு சொட்டு மழை நீரையும் சேமிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். எனக்கு எதிரான சதிகளை முறியடித்து இந்த ஆண்டே வங்கதேசத்திற்கு திரும்புவேன் என இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ள அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயில் நிதி முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட டீனு யாதவ் வீட்டில் கணக்கில் வராத பணம், நகைகள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய வைகோ, திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற மகன் துரை வைகோவை ராஜினாமா செய்ய சொன்னாரா வைகோ என தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவும் அதிமுகவும் இப்போது வரை கூட்டணிக்கு முயற்சிக்கின்றனர் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க குதிரை பேரம் நடத்தி வருகின்றனர் என்றார்.
அதிமுக பாசமான கட்சி, குடும்ப கட்சி, அண்ணன் தம்பி தகராறு வரத்தான் செய்யும். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் 6 மாதத்தில் திரும்பி வந்து விடுவார்கள் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். திருப்பூர் நேதாஜி அப்பேரல் பார்க் பகுதியில் அமைந்திருக்கும் பனியன் நிறுவனங்களை ஆய்வு செய்த மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங், 2031ஆம் ஆண்டுக்குள் $100 பில்லியன் இலக்கை எட்ட இருக்கிறோம். அதில் திருப்பூர் பனியன் ஏற்றுமதி நிறுவனங்களின் பங்களிப்பு $21 இருக்கும் என்றார். மேகதாது திட்டத்தை காங்கிரஸ் எதிர்க்கிறது. கர்நாடக முதல்வரை சந்தித்து எதிர்ப்பை தெரிவித்துள்ளோம் என பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். 2 மாநில பிரச்சனையால் அரசியல் ரீதியாக தீர்வு காணும் நம்பிக்கை காங்கிரசுக்கு உள்ளது என்றார். நெய்வேலி உள்ளிட்ட அரசு பங்குகளை விற்கக்கூடாது என வலியுறுத்தி ஜூலையில் இடதுசாரி கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டத்தின் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றார். காங்கிரஸ் கட்சியில் புத்துணர்ச்சியும் உற்சாகத்தையும் நீண்ட வருடங்கள் கழித்து பார்க்க முடிகிறது. ஆட்சியில் இருக்கிறோம், கூட்டணியில் மரியாதையும் மதிப்பும் இருக்கிறது. காங்கிரஸை பலப்படுத்துவதற்கு புதிய தலைவர் மாணிக்கம் தாக்கூர் எல்லா முயற்சிகளையும் எடுப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது என MP பிரவீன் சக்கரவர்த்தி கூறினார். கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என திமுக கூறியது. மக்கள் ஆதரவுடன் நாங்கள் மாற்றி காட்டிவிட்டோம் என பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு உள்ளிட்டவைகளில் அரசு கவனம் செலுத்துகிறது, சிறிது கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றார். லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விமலா மீதான பணியிடை நீக்க உத்தரவுக்கு ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது. விமலாவை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் பணியிடை நீக்கம் செய்த உத்தரவு உள்நோக்கம் கொண்டது என கூறியுள்ளது. நாம் பார்த்து பார்த்து வளர்த்த தமிழகத்தை சீரழிய விடக்கூடாது என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக போல வெற்றி பெற்ற கட்சியும் கிடையாது, தோல்வியடைந்த கட்சியும் கிடையாது என்றார். தமிழகம் முழுவதும் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ள போலியோ சொட்டு மருந்து முகாமில் 5 வயதுக்குட்பட்ட 52.91 லட்சம் குழந்தைகளுக்கு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இயக்குநர் பாக்கியராஜ் மறைவையொட்டி இன்று ஒருநாள் முழுவதும் படப்பிடிப்பு ரத்து செய்யப்படுவதாக தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்தது. ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகே எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அதிபர் டிரம்பின் உத்தரவின் பேரில் ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியது. போர் நிறுத்தம் மீறப்பட்டால் ராணுவ நடவடிக்கையை தொடங்குவோம் என ட்ரம்ப் எச்சரித்தார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் எல் பிரிவு லீக் ஆட்டங்களில் இங்கிலாந்து மற்றும் குரேஷியா அணிகள் அசத்தல் வெற்றி பெற்று நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றன. பள்ளிக்கூட அடையாள அட்டையில் எந்த சாதி பெயரும் இடம்பெறப் போவதில்லை. அந்த மாதிரியான எந்த திட்டமும் கிடையாது என அமைச்சர் நிர்மல்குமார் சொன்னார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் 4, மலப்புரத்தில் 5, வயநாட்டில் 1 என 10 பேருக்கு ஷிகல்லா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை மாநிலம் முழுவதும் 266 பேர் ஷிகல்லா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜவுளித்துறையை பொறுத்தவரை சர்வதேச போட்டி மற்றும் பிராண்டிங் செய்வது போன்றவற்றில் கவனம் செலுத்தி வருவதாக கரூரில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ஆனி திருமஞ்சனத்தை முன்னிட்டு வடகாவேரி கொள்ளிடம் ஆற்றில் இருந்து புனித நீர் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. திரளான பக்தர்கள் வழிபட்டனர். சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் முத்துக்காளிப்பட்டி என்ற பகுதியில் பைக் மீது ஆம்னி பஸ் மோதிய விபத்தில் சுகணேஸ்வரன், முத்தமிழ் ஆகிய 2 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து குறித்து ராசிபுரம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாடியம்பாடி அருகே ஆந்திர மாநிலத்தில் இருந்து இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 25 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் ஒருவரை கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தளவாய்பாளையத்தைச் சேர்ந்த சசிகலா என்ற இளம்பெண் யூடியூபை பார்த்து வீட்டிலேயே பிரசவம் பார்த்த நிலையில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலன் இன்றி இறந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் MSK நகர் பகுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமி காணாமல் போன நிலையில் பக்கத்து வீட்டு கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வெனிசுலா நிலநடுக்கங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1430 உயர்ந்துள்ளது. 1000க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என அந்நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரானின் தெற்கு கடற்கரை பகுதியில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அமெரிக்கா பயங்கர தாக்குதல் நடத்தியதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியா வரவுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். விஞ்ஞானத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும், மூட நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடாது என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். அசாம் மாநிலத்தின் ஹர்கிலா பறவை துரதிருஷ்டவசமானது என மக்கள் மூட நம்பிக்கையில் இருந்தனர். அசாம் மாநில மக்களின் முயற்சியில் அந்த மூட நம்பிக்கை நீக்கப்பட்டுள்ளது என்றார்.
திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய வைகோ திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற மகன் துரை வைகோவை ராஜினாமா செய்ய சொன்னாரா வைகோ என தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவும் அதிமுகவும் இப்போது வரை கூட்டணிக்கு முயற்சிக்கின்றனர் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க குதிரை பேரம் நடத்தி வருகின்றனர் என்றார். ஹார்முஸ் ஜலசந்திக்கு மேற்கில் சவுதி அரேபியாவின் கிழக்கு கரையில் அந்நாட்டின் அரம்கோ எண்ணெய் நிறுவன ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் 14 பேர் இறந்தனர். ஈரான் தாக்குதலா அல்லது வேறு காரணமா என தீவிர விசாரணை நடக்கிறது. இஸ்ரேல் தாக்குதலால் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான லெபனானின் டைர் நகரில் உள்ள சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான ரோமர் கால தொல்லியல் தளம் உள்ளிட்ட பல வரலாற்று சின்னங்கள் சேதமடைந்துள்ளதாக லெபனான் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பனாமா அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்காத நிலையில் இரண்டாவது பாதியில் இங்கிலாந்து 2 கோல்கள் அடித்து முன்னிலை பெற்றது. கால்பந்து உலகக்கோப்பை வரலாற்றில் தொடர்ச்சியாக 7 போட்டிகளில் கோல் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை அர்ஜென்டினாவின் மெஸ்ஸி படைத்தார். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை படகு போட்டியில் ராணுவ வீரர்கள் லக்ஷய் மற்றும் உஜ்வல் குமார் சிங் அணி லைட் வெயிட் மென்ஸ் டபுள் ஸ்கல்ஸ் பிரிவில் இந்தியாவின் முதல் தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளனர். பெண்களுக்கான போல் வால்ட் போட்டியில் 4.25 மீட்டர் உயரம் தாண்டி புதிய தேசிய சாதனை படைத்து கர்நாடக வீராங்கனை சிந்துஸ்ரீ தங்கப்பதக்கம் வென்றார். இந்த வெற்றியை 2022 மாரடைப்பால் இறந்த தனது தந்தைக்கு அர்ப்பணித்து அனைவரையும் நெகிழ வைத்துள்ளார். மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மூத்த மகள் ஜான்வி கபூர் ஹிந்தி படங்களில் நடித்து தேவரா படம் மூலம் தெலுங்கில் அறிமுகமானார். தமிழில் இவரை அறிமுகப்படுத்த பல இயக்குநர்கள் முயற்சித்து வந்த நிலையில் களவாணி, வாகை சுடவா படங்களை இயக்கிய சர்க்குணம் எடுக்கவுள்ள வெப் தொடர் ஒன்றில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். குரத்தி என தலைப்பு வைக்கப்பட்டுள்ள இத்தொடர் மூலம் தமிழில் அறிமுகமாகிறார் ஜான்வி. கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் அருள்நிதி நாயகனாக நடிக்கும் படம் அருள்வான். ரம்யா பாண்டியன் நாயகியாக நடிக்கும் இப்படத்தில் நடிகர் ஆரவ், காளி வெங்கட் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார். இப்படம் ஜூலை 17 ரிலீஸ் ஆகும் என அறிவித்துள்ளனர். அருள்நிதி நடித்த டிமாண்டி காலனி 3 படம் செப்டம்பர் மாதம் தள்ளி போனதால் அதற்கு முன்னதாக அருள்வான் ரிலீஸ் ஆகிறது. நயன்தாரா நடிப்பில் சுந்தர் சி இயக்கியுள்ள படம் மூக்குத்தி அம்மன் 2. 100 கோடி ரூபாய்க்கு மேலான பட்ஜெட்டில் உருவாகியுள்ள இதன் படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வரும் நிலையில் சுந்தர் சி அடுத்து விஷால், தமன்னா நடிக்கும் புருஷன் படத்தை இயக்குவதில் பிஸியாகியுள்ளார். இதனால் மூக்குத்தி அம்மன் 2 படத்தின் கிராபிக்ஸ் பணிகள் தாமதமாகியுள்ளன. மேலும் கிராபிக்ஸ் செய்து வரும் நிறுவனத்திற்கும் தயாரிப்பு தரப்பு குறிப்பிட்ட தொகையை நிலுவையில் வைத்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த ஆண்டுதான் படம் ரிலீஸ் ஆகும் என்கின்றனர் படத்தரப்பினர். பிரேம்குமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, த்ரிஷா நடித்த 96 படம் ஹிட் ஆனது. இதில் சிறுவயது விஜய் சேதுபதி த்ரிஷா கதாபாத்திரத்தில் ஆதித்யா பாஸ்கர், கௌரி கிஷன் நடித்திருந்தனர். இதே ஜோடி தற்போது மீண்டும் இணைந்துள்ளது. ராஜ்குமார் ரங்கசாமி இயக்கியுள்ள அப்படத்திற்கு லவ் அண்ட் வார் என தலைப்பு வைத்துள்ளனர். இளம் காதலர்களின் வாழ்க்கை பின்னணியில் அவர்கள் இடையேயான அன்பு, சண்டை உள்ளிட்டவைகளை முன்வைத்து இப்படம் உருவாகியுள்ளது. விரைவில் படம் ரிலீஸ் ஆகிறது. விஷ்ணு விஷால் ஜோடியாக நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி நடித்துள்ள கட்டா குஸ்தி 2 படம் ஜூலை 3 ரிலீஸ் ஆகிறது. சாய் பல்லவி கதாநாயகியாக நடித்த கார்கி படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். இதுபற்றி இவர் அளித்த பேட்டியில், கார்கி படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பு தேடி வந்தது. அப்போது என்னை விட பெரிய நடிகை நடித்தால் நன்றாக இருக்கும், அதுதான் அந்த இயக்குனருக்கும் நல்லது என நினைத்து வாய்ப்பை நிராகரித்தேன். இப்போது அந்த வாய்ப்பு வந்திருந்தால் நிச்சயம் நாயகியாக நடித்திருப்பேன் என்றார். தமிழில் விஜய் நடித்த வாரிசு படத்தை தயாரித்தவர் தெலுங்கு பட தயாரிப்பாளர், விநியோகஸ்தர் தில் ராஜு. சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில், முன்னணி நடிகர்களின் படத்தின் உண்மையான வசூல் விவரங்கள் அதன் தயாரிப்பாளருக்கு மட்டுமே தெரியும். இருப்பினும் ஒரு படத்தின் வசூல் புள்ளி விவரங்கள் மற்றொரு படத்திற்கான அளவுகோலாக பயன்படுத்தப்படும் ஒரு சூழலில் திரையுலகம் சிக்கியுள்ளது. இதனால் நடிகர்கள் மற்றும் ரசிகர்களின் மனநிறைவை அல்லது கௌரவத்தை திருப்திப்படுத்த மிகைப்படுத்தப்பட்டு போலியான வசூல் விவரங்களை வெளியிட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. போட்டி ரசிகர்கள் குழுக்களிடையே தங்கள் நடிகரே உயர்ந்தவர் என்ற பிம்பத்தை தக்க வைக்க இப்படி வெளியிடுகிறோம் என்றார்.